எல்லாம் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போகிறோம். ட்ராவலிங் வீடியோ தான் இது. நல்லா ஃபன் இருக்கும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் விலாக் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு ட்ராவலிங் போகிறது தான். அங்கே போய் என்னென்ன பண்ணு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ வரும், அடுத்த வீடியோ வரும். பாருங்கள், மறக்காமல் பாருங்கள். வியூலாம் செம்மையாக இருந்துச்சு கைஸ். அதனால் போனோம். ஈவினிங் டைம் ஆயிடுச்சா, ஈவினிங் டைம் இல்லை, வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. மழை வேறு வந்துச்சு. அதுவும் மழை வேறு வரவும் இன்னும் வியூ செம்மையாக இருந்துச்சு. ஆகாயெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. வானம்லாம் மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுவும் காரில் நம்ம சாங் கேட்டுட்டு போகுது, பசங்களோட என்ஜாய் பண்ணிட்டு ஃபன் பண்ணிட்டு போகுது, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் உங்களுக்கு ஆடியோ வரலைன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ இருக்கும்போது ஆடியோ வந்து ஆன் பண்ணாமல் விட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஆடியோ கேட்கல. நான் தனியாக எடுத்து போட்டுட்ருக்கேன். சரி, அதை மன்னிச்சிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்களை பார்த்தீங்களா, வியூ செம்மையாக இருக்குங்களா. ஏதோ ஒரு கொடைக்கானலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. வியூ அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. கூலிங்கு செம்மையாக இருந்துச்சு. ஆகாயத்தெல்லாம் ஒரு வழியாக ட்ராவல் பண்ணி மாயனூர் டேமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா, வியூலாம் செம்மையாக இருக்கா டேமு. நாங்கள் போன நேரமானு தெரில, டேமில் தண்ணி அதிகமாக வந்துச்சுப்பா. உள்ளே இறங்கி போகலான்னு சொல்லிட்டு காரை ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறமா நாங்கள் லாங்லேருந்து காட்டிகிட்ருக்கோம். இன்னும் இல்லை இறங்கலை கீழே. காரை நிப்பாட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் போனாங்க. சரி, அதுக்குள்ள நம்ம ஒரு கிளிப் எடுத்துலாமே எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இறங்கி அம்சம் இவங்க போகிறாங்க. நம்மளை கார் நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நம்மளே இறங்கி போனோம். यहाँ दोस्तों वीडियो को स्टॉप कर दिया गया है क्योंकि आप सब दोस्तों चैनल को सब्सक्राइब नहीं किए हैं, इसलिए जैसे ही दोस्तों आप सब चैनल को सब्सक्राइब करोगे फिर से दोस्तों चलने लग जाएगा। तो आगे का एपिसोड देखने के लिए चैनल को सब्सक्राइब ज़रूर करें। थैंक यू। பார்த்தீங்களா பாறையெல்லாம், இந்த பாறையில் மட்டும் தான் கால் வச்சு போனோம். கீழே தப்பி தவிர வச்சுன்னா வலிக்குது. அது வாசம் பிடிச்ச மாதிரி இருக்கும், வலிக்குது. உள்ளே விழுவ வண்டி தான். ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 2 பேர் உள்ளே விழுந்து தூக்கி போட்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா டேமு. ஆமாம், மாயனூர் டேம். நீங்கள் இந்த மாதிரி போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கேங்கோடு போகும்போது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் என்ன ஆறு இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேங்களா, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. ஆமாம், உங்கள் ஊரில் இந்த மாதிரி இருக்குங்களான்னு பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்பி வரலாம். மாயனூர் வந்தீங்கன்னா குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனால் மீன்லாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாம், மாயனூர் தெரியும். இது மாயனூர் டேமு. மாயனூர் பூங்கா அந்த சைடில் இருக்குது. ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு மீனெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, அடுத்து எங்கே போகிற முடியும்னா திருச்சி போயிட்டுருக்கோம். எப்போ இருக்குங்க பார்த்தீங்களா வியூவு. நாங்கள் போகும்போது அங்கேயே எல்லாம் எந்த கீழே விழுந்து வரலாம் இருக்குது. அந்த வீடியோலாம் சரியாக வந்து எடுக்க முடியல. ஆனால் அவங்களுக்கு தூக்கி பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறதே ஒரு பெரிய இதே அதனால எடுக்க முடியல. சரிங்களா, ஆனால் வந்து உங்களுக்கு கிளிப் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக வந்துடும். எப்படி என்ஜாய் பண்ணோம், என்னென்ன பண்ணதில்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே வரும். டிஃப்ரெண்ட் ட்ராவலிங் வீடியோவாக தான் இருக்கும். வியூ நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நாங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம், நீங்களும் எங்கள் கூட வாங்க போகலாம். डैम यहाँ दोस्तों वीडियो को स्टॉप कर दिया गया है क्योंकि आप सब दोस्तों चैनल को सब्सक्राइब नहीं किए हैं, इसलिए जैसे ही दोस्तों आप सब चैनल को सब्सक्राइब करोगे फिर से दोस्तों चलने लग जाएगा। तो आगे का एपिसोड देखने के लिए चैनल को सब्सक्राइब। அதனால் அங்கேயும் வந்துட்டு இங்கிட்ட வியூவும் கண்ட்ரோல் பண்ணி எடுக்க முடியல. அதுதான் இங்கே இப்போ இது சன்செட் மறையுது பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் அழகாலாம் தெரிஞ்சிச்சு. நம்ம மலைகரையில் சன்செட் மறையிறது எல்லாம் இருந்துச்சு, நம்மளால் எடுக்க முடியல. ஆமாம், இங்கே நம்ம போதும் என்ஜாய் பண்ணுறதுக்கு எப்போயோ பசங்க கூட போவோம்னா, அதனால் அவங்க கூட இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதுதான் இங்கே முக்கியமான இதாகவே இருந்துச்சு. பார்த்தீங்களா, வியூ செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. வியூலாம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா வியூ. சன்செட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. மழை வேறு வந்துச்சு நைட் டைமில். மலைக்கும் அதுக்கும் வியூக்கும் இன்னும் செம்மையாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு பசங்களோட போகிறது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இனிமேல் நம்ம வீடியோ தொடர்ந்து vlog வீடியோ தான் நிறைய வரப்போகுது. சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதை வந்து அங்கிட்டு போயிட்டு பைக்கில் போனப்போ எடுத்தது. பார்த்தீங்களா, நல்லா இருக்கா வியூவு. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா, சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாருங்க, பாய், see you. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போங்க வீடியோ. பாய்.
ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ எதை பற்றி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்பா ஆட்டுக்கால் பாய செய்கிறாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கிராம ஸ்டைலில் பண்ணுறாங்க. அது எப்படி செய்யணும் பெஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எப்படி சமைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட்டுக்காலை நல்லா கழுவிக்கிறாங்க. ஆட்டுக்காலை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுடுங்க. ஆட்டுக்காலை கழுவி தனியாக தட்டை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டாரு. அவ்வளோ தண்ணி என்னமோ தண்ணியை ஊற்றிச்சு நல்லா சூடு பண்ணிக்கிட்டாரு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இட்லி குண்டால் தண்ணி ஊற்றி வச்சு அடுப்பை வச்சு வச்சுருங்க. அது நல்லா அடுப்பு தண்ணி சூடாகட்டும். இந்த பக்கம் ஒரு ஜார் வச்சு அதில் சீரகம் போட்டுக்கிட்டாரு. 2 டீஸ்பூன் அளவு சீரகம். பார்த்தீங்களா, சீரகம் போட்டாச்சா. 2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக மிளகு போட்டுக்கிட்டாரு. 1 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டாச்சு. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டாச்சு. இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு வெட்டி போடணும். கழுவி எடுத்து வச்சுட்டு அதனால் வெட்டி போட்டுக்கோங்க. வெட்டி சேர்த்துக்கிட்டு சோம்பு போட்டுக்கிட்டாரு. சோம்பு போட்டுக்கிட்டு அதுலேயே பூண்டு போட்டுக்கிட்டாரு. பூண்டு போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 5-6 கிராம் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடயே வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூடயே சேர்த்து நல்லா பேஸ்ட்டுமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை ஓரமாக வச்சுருங்க. நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருங்க. நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்ததுக்கப்புறம் அது கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ அது உப்பு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கும். தனியாக உப்பு போட்டோம்னா உப்பு எவ்வளோ செட் ஆகாது. அதனால் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு அது கூடயே உப்பும் போட்டு அரைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிட்டு பேஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். அது கூடயே உப்பு போட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஓரமாக வச்சுருங்க. பேஸ்ட்டு மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சோம் பார்த்திங்களா, அது நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஆட்டுக்காலை போட்டுக்கலாம். ஆட்டுக்கால் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா இது பண்ணி விட்டுருங்க, வேக விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேகணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நல்லா போட்டு வேக விடுங்க. ஒரு கிண்டி விட்டுருங்க. ஆட்டுக்காலை போட்டு வேக விட்டுட்டு அந்த அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு உப்பு உருண்டை பிடிச்சோம் பார்த்திங்களா, இந்த மாதிரி அதை உள்ளே போட்டுக்கோங்க. அதையும் நல்லா தண்ணி கொதிச்சோன்னே ஆட்டுக்காலை போட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் அந்த இதையும் சேர்த்துக்கோங்க. போட்டு அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அதோடு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. பார்த்தீங்களா, எல்லா கொழுக்கட்டையும் உள்ளே போட்டாச்சு. போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. கிண்டி விட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா மசாலா, அந்த மசாலாவை போடணும். 2 மினிட்ஸை நல்லா அதை மூடி வச்சுருங்க. ஆவியெல்லாம் போகக்கூடாது, வெளியே வராமல் நல்லா மூடி வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் 2 நிமிஷத்துக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வெந்திருக்கும். அதை போட்டு அந்த மசாலா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா அரைச்சி வச்சோம்ல அதை போட்டுக்கோங்க. அந்த மசாலா போட்டதை நான் வீடியோ எடுக்க மாட்டேன்.
நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி, புதினா, பூண்டு, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்து ஃபைனலாக இந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்தோடனே, கிரேவி இல்லை இந்த மாதிரி பாயா வந்து இந்த அளவுக்கு சுண்டணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்தோடனே இறக்கிடுங்க. அவ்வளோதான், கிராம ஸ்டைலில் ஆட்டுக்கார பாயா செஞ்சாச்சு.